கிட்டத்தட்ட 15-16 ஆண்டுகளாக நம்மோடு பாசத்தோடும் ஈடுபாட்டோடும் உணர்வோடும் இந்த மணலை இந்த பள்ளி குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு இன்று நம்மை விட்டு மதுரை மாவட்டத்திற்கு செல்ல இருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆசிரியர் அருமை சகோதரி ஜெயராணி அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களே, அங்கன்வாடி ஆசிரியர் அவர்களே, அருமை சகோதரி ஆசிரியருடைய கணவர் ஐயா அவர்களே மற்றும் இந்த ஊரிலிருந்து கலந்து நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற பெரியவர்களே, நாளை பிரகாச பிற்காலங்களிலே பல துறைகளிலே ஒளி வீச இருக்கிறார், பிரகாசிக்க இருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாளை விடியலை காண இருக்கிற மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் துணைவியரின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்திலே பிரிவை சந்தித்தே ஆக வேண்டும். பிரிவு என்பது அதை கடந்துதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலே நகர்ந்து கொண்டிருக்கிறோம், வந்து கொண்டிருக்கிறோம். நமது சகோதரி ஆசிரியர் அவர்களை பொறுத்தளவிலே பக்கத்து மாவட்டம் அல்ல, பல்வேறு மாவட்டங்களை கடந்து அதாவது கன்னியாகுமரி நம்மளுடைய மாநிலத்துடைய கடைசி அறை, அதாவது முக்கட சந்திக்கிற அந்த வான்முட்டம் இருக்கிற வான்முட்ட உயரம் இருக்கிற வள்ளுவன் சிலை இருக்கிற அந்த இடத்திலிருந்து அந்த மாவட்டத்திலிருந்து வருகிறது. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் தன்னுடைய ஒரு மாவட்டத்தை விட்டு மறு மாவட்டத்திலே பணிமாறராகி பணியாற்றினால் கூட எந்த அளவிற்கு அவர்களுக்கு சிரமம் இருப்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். ஒரு மாவட்டத்திலே பக்கத்து ஊரிலே இருந்து பணியாற்றுகிறவர்கள் கூட அந்த பணி நேரத்துக்கு வருகிற போது எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது இந்த குடும்பத்தில் சரியான இடத்தில் வர முடியாத தடுமாறுகிறோம். ஆனால் அவர் கணவனை மறந்து பிள்ளையை மறந்து பல சங்கடங்களுக்கு உள்ளாகி தன்னோட கணவர் ஒரு பக்கம், நாம் ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம் என்று சொல்லி நம்முடைய தியாகத்தோடு பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களின் சார்பிலும் மற்ற சார்பிலும் மீண்டும் பாராட்டியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் இன்றைக்கு செல்லக்கூடிய இடம் மதுரை என்பது தங்கம் கண்ணை வளர்த்த மாவட்டம். கண்ணகி நமது மாவட்டத்திலிருந்து நாகப்பட்டினம்